வள்ளலார் பெருமை. வள்ளலார் என்ன பண்ணிருப்பார், காதில் 2 கடுக்கம் போட்டிருப்பார். அது வைரக்கல் கடுக்கம். அவர் எப்போ போட்டார், எப்படி போட்டார்னு அவருக்கே தெரியாது. 2 கடுக்கம் போட்டிருக்கார். அவர் ஒரு நாள் படுத்து தூங்கிட்டு இருந்திருக்கார் வள்ளலார் பெருமாள். வாடிய பயிரெல்லாம் வாடிய போது அவர் மனம் வாடினுச்சான். புரியுங்களா? ஒரு பயிர், சின்ன பயிர் வாடினா கூட காலில் தூங்கி அடித்து வெளியில் வந்து பார்ப்பார், ஏதோ ஒரு செடி வாடி இருக்குன்னா ஏன் அது வாடினுச்சின்னு அவ்வளோ துன்பப்படக்கூடிய மனிதன் வள்ளலார் பெருமாள். அவர் காதில் 2 வைரக்கல் கடுக்கம் போட்டிருந்துருக்கார். வள்ளலார் பேச்சை கேட்டுக்கிட்டே இருக்கவன் வறுமையில் வாடுறவன் ரொம்ப நாளாக வள்ளலாரை பார்த்துக்கிட்டே இருந்தான். வள்ளலார் காதில் உள்ள ஒரு மினுமினுக்கிற வைரக்கல் மாதிரி தெரியுத, இதை கொண்டு விற்றா ஏதாச்சும் நம்மளுக்கு காசு கிடைக்குமே, சம்பாதிச்சலாம் அவனுடைய எண்ணம். அது வாடிய பயிர் எல்லாம் வாடினேன் அப்படின்னு சொன்னவர். ஒரு பயிர் வாடினா கூட துன்பப்படுற மனம் உள்ளவர். ஆனால் அவருக்கே தெரியாது 2 வைரக்கல் தன் காதில் கிடக்குன்னு. ஒரு நாள் அவர் தூங்கிட்டு இருக்கார் அயர்ந்து. ஒருத்தன் நல்லா தூங்கும்போது ஒரு காலில் உள்ள வைரக்கல்ல கழட்டிட்டான். அது அவருக்கு புரிந்து விட்டது தூங்கும்போது. சரி, ஏதோ காதிலேருந்து எடுக்கிறானே வைரக்கல், அது ஒரு வைரக்கல்னு அவருக்கே தெரியல. ஏதோ திருடி அவன் ஏதோ சம்பாதிக்க போகிறான்னு நினச்சிக்கிட்டார். ஒரு பயிர் வாடினா துன்பப்படுறவர் ஏதோ காதினால் பயனடைகிறான்னு விட்டார். ஒரு அவன் வைரத்தோட திருப்பிட்டு போய் என்ன பண்ண போகிறான், திருப்பி படுத்து அதை 2 எடுத்து கொண்டு போனால் தான் அவனுக்கு பயன். சரி, நீ திரும்பி படுத்துக்கா, அதையும் கழட்டிட்டு போகணும். இவன் பார்த்தான், அடப்பாவி, ஒரு காதில் வைரக்கல்லை திருட்டான், 2வது காலில் திரும்பி எடுத்துகிட்டு போடான்னு சொல்லி திரும்பி படுக்கிறாரே, இப்பேற்பட்ட மனிதன் காதில் உள்ள வைரக்கல்லாம் நம்ம திருடணும், நம்ம பாவம் இல்லையா அப்படின்னு சொல்லி, ஐயா சாமி மன்னித்திருக்கேன்னு சொல்லி எழுத்துருக்கான். அவர் பார்த்தாரு, ஏன்டா உன்னை நான் மன்னிக்கணும், என்னடா தப்பு புரிஞ்சேன்னு கேட்டிருக்காரு. தெரியாமல் உங்கள் வைரக்கல்லை திருட நினச்சேன், நீங்கள் திரும்பி படுத்துறீங்களே, உங்கள் அருமை தெரியாமல் திருட்டேன். அட போடா முட்டாப்பாடா, இந்த வைரக்கல் ரொம்ப காலம் எனக்கு துன்புறுத்தி இருந்தது படுக்கும்போது. இது ஒருத்தனுக்கு பயன்பெறும் என்றால் ஒன்றை வச்சு நீ எவ்வளோ பயன்பெற போகிற, இதையும் எடுத்துகிட்டு போடா, நீ பயன்பெறு. நீ எடுத்துகிட்டு போகிறதுனால நீ தான் எனக்கு உதவி செஞ்சுருக்க. அதனால் 2 நாள் வரைக்கும் நான் தெரியாமல் செஞ்சுருக்கேன், என்ன பண்ணிச்சிருக்கேன்னு அவர் கேட்டிருக்கார். இது எவ்வளோ பெரிய விஷயம் தெரியுமா? அவருடைய குணங்களின் மிகப்பெரிய சாதனை. இதெல்லாம் படித்து புரிந்து கொள்ள வேண்டுமானால் மனிதனால் மட்டும்தான் இதனுடைய அர்த்தத்தை புரிந்து கொள்ள முடியும். நன்றி மாணவர்களே. அடுத்த